அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வருவான் அப்படின்னு பல வீடியோக்குள்ள நான் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வருவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனுடைய அடையாளங்கள், அந்தி கிறிஸ்துவுக்குரிய அடையாளம் தீர்க்க தரிசன வார்த்தைகளினால உவமைகளின் மூலமாக அந்தி கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, சின்ன கொம்பு அப்படின்னு தீர்க்க தரிசிகள் அவங்க கண்ட தீர்க்க தரிசனத்திலிருந்து அவங்க பார்த்ததை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த யார் யாருனாக்கா, தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தில் வர சின்ன கொம்பும், யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர அந்த சின்ன கொம்பும், பவுல் சொல்ற அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி அடையாளங்களும் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வரான், எந்த நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய அடையாளங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாட்டை குறிச்சு அடையாளப்படுத்தி இருக்குது. தானியேல் கண்ட அந்த தீர்க்க தரிசனத்துல அவரு எந்த எந்த நாட்டை குறிக்குது, அவர் கண்ட அந்த தரிசனம், அந்த அந்தி கிறிஸ்துவை பத்தி தானியேல் கண்ட அந்த தரிசனம் எந்த நாட்டை குறிக்குது அப்படின்றத முதல் நம்ம பார்க்கணும். சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. ஸோ அந்த சின்ன கொம்பு எந்தெந்த நாட்டுகள்ல எப்படி எப்படி விவரித்து சொல்லப்பட்டிருக்குது வசனத்தின் அடிப்படையில அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாவற்றுக்கும் முன்பாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் அந்தி கிறிஸ்து எந்த நாட்டில இருந்து வருவான் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிறாரு, வசனத்தின் மூலமாக கோடிட்டு காட்டியிருக்கிறாரு. அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் சொன்ன எனக்கு எதை வெளிப்படுத்தினாரோ, என்கிட்ட எப்படி பேசினாரு அப்படின்றது முதல் இப்ப நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வீடியோல வர செய்தியை பார்க்க பார்க்க நீங்க கேட்க கேட்க அந்த செய்தியை உங்களுக்கு புரியும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2023 வருஷம் மார்ச் மாசம் 3வது வாரம், அது லென்டன் டேஸ் அப்படின்றாங்க, ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற அந்த 40 நாள் உபவாச நாட்கள். அந்த நாட்கள்ல நான் இயேசுனுடைய பாடுகளை பற்றி தான் வீடியோவில் நான் பேசிட்டு இருந்தேன். நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொஞ்சம் நிற்க வச்சுட்டேன். ஏன்னா இது ஆண்டவருடைய பாடுகளை எல்லாம் தியானிக்கிறாங்களே, இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பாடுகளை பற்றி நம்ம செய்தி கொடுக்கலான்னு அதை பற்றி தான் செய்தி பேசிட்டு இருக்கோங்க. ஆண்டவருடைய பாடுகளை குறித்து வீடியோவில் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் எப்பவுமே ஆண்டவர் பற்றி தியானம் பண்ணி தான் இருப்பேன். ஒரு நாள் சாயங்காலம் 3 மணி, அதாவது 2023 வருஷம் மார்ச் மாதம் 3வது வாரம், அது புதன்கிழமை நினைக்கிறேன். அதாவது அந்த 3 மணிக்கு நான் எந்த ஒரு நினைப்பும் ஆண்டவர் பற்றி நான் தியானிக்கல, எந்த ஒரு செய்தி குறித்து நான் தியானம் பண்ணலை. நேரம் மணி 3 மணி ஆயிடுச்சு, நம்ம போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரிட்ஜை திறந்து காய் எடுக்கிறேன். காய் எடுத்துட்டு இப்படி வெளியே காய் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜு கதை மூடிட்டு இப்படி திரும்ப பாருங்க, உடனே ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போகும் பொழுது அவருடைய கழுத்துல ஒரு பலகைய மாட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பலகையில 2 பக்கம் தொலை போட்டு அந்த கயிறை கட்டி அந்த பலகைய கழுத்துல மாட்டுவாங்க. பொதுவா சிலுவையில மரிக்கிற மனிதர்களுக்கு
அந்த மாதிரி பலகைய கழுத்துல மாற்றுறது ரோமர்களுடைய வழக்கம். ஏன்னாக்கா இந்த குற்றத்துக்காகத்தான் இவன் சிலுவையில மறிக்கிறான், சிலுவையில நாங்கள் அறையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற பலகைய அந்த குற்றத்தை அந்த பலகையில எழுதுவாங்க. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட குற்ற பலகை எழுதி பிலாத்து வந்து கழுத்துல மாட்டணும். அப்போ அதுல வந்து 3 லாங்குவேஜ் எழுதி இருக்குதுங்க. இத்தாலி, கிரேக்கம், எபிரேயம் 3 பாஷைகளில அந்த குற்றத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா அப்படின்னு தான் அந்த பலகையில எழுதிருக்குது. அதை லத்தீன் மொழியில எழுதியிருக்கிறாங்க, கிரேக்க மொழியில எழுதியிருக்கிறாங்க, எபிரேய மொழியில எழுதியிருக்கிறாங்க. 3 மொழியில எழுதியிருக்கிறாங்க. ஏன் ஒரு மொழியில எழுதினா பத்தாதா? எதுக்கு 3 மொழியில எழுதினாங்க? அதை நம்ம பின்னாடி அப்புறம் யோசிக்கலாங்க. இந்த குற்றப்பலகையில இருக்கிற அந்த 3 அந்த நாடுகளை குறிச்சு அந்த பாஷையை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இங்கிருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான், அந்தி கிறிஸ்துன்றாரு. இந்த குற்றப்பலகையை எனக்கு காட்டி ஆண்டவர் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாரு. அந்த குற்றப்பலகையை காட்டி அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அந்த பலகையை காட்டினாரு. அந்த 3 மொழிய அந்த பாஷைய அந்த எழுத்த அந்த வார்த்தைகளை காட்டிட்டு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்து, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் ஒண்ணுமே சொல்லலங்க. இந்த 2023 இருந்து இது வரைக்கும் நான் அதை பத்தி ஆண்டவர் சொன்னதை அடிக்கடிக்க யோசித்து வேதத்தில் இருக்கிறதெல்லாம் புரட்டி பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம், தானியல் சொன்னது, பவுல் சொன்னது எல்லாம் என்ன எங்க இந்த 3 பாஷை சொன்னாரே, இது எப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருக்கிறேங்க. ஒரு முறை நான் ஆவியானவர்கிட்ட கேட்டேன். நான் படிச்சுட்டே வரேன். தானியலுக்கு எழுதின அந்த தானியல் கண்ட அந்த தரிசனத்தை பத்தி நான் படிச்சு தியானம் பண்ணிக்கினே வரும்பொழுது எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு இதை தியானிக்கும் போது. அப்போ ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், ஆவியானவர் எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப குழப்பமா இருக்குது. அவரு வந்து அந்த 3 பாஷை பத்தி அந்த எழுத்து பத்தி ஏசப்பா சொல்லிக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாரு, இந்த பாஷை குறிச்சு பேசி இருக்கிறாரு, இது எனக்கு புரியலையே, எப்படி நீங்க விளக்கம் சொல்லுங்க, ப்ளீஸ் எனக்கு விளக்கம் சொல்லுங்க ஆவியானவரே, எனக்கு தெளிவு கொடுங்க. முதல் நான் புரியணும், நான் புரிஞ்சாதான் மக்கள் மத்தியில நான் போய் பேச முடியும், எனக்கு புரிதல் கொடுங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட தொடர்ந்து நான் கேட்க ஆவியானவர் நல்ல ஒரு விளக்கத்தை தானியல் கண்ட அந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து நல்ல ஒரு விளக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் தான் வேதத்துல எழுதியிருக்கிற பிரகாரம் தான், வசனத்தின் அடிப்படையில தான் இப்போ நான் ஆண்டவர் சொன்னதும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் வேதத்தின் வசனத்தை வச்சு உங்களோட கூட நான் பேச போறோம். இப்போ நம்ம முதல் வந்து அந்த சின்ன கொம்பு, இதுதான் ஆண்டவர் என்னோட கூட பேசுறதுங்க. முதல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பின்னாடி எந்த நாட்டிலிருந்து வருவான், முதல்ல நம்ம அவனுடைய அடையாளத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த நாட்டிலிருந்து வரான்றது அப்பதான் தெரியும். அந்த நாட்டில் அவன் வந்துட்ட பிறகு அவன் எப்படி இருப்பான், அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனா இருப்பான் அப்படின்றத 3வது வீடியோல கண்டிப்பா நான் பேசுவேன். அப்போ ஆண்டவர் வந்து அந்த கோடிட்டு காட்டினார் பத்தியா, அந்த குற்ற பலகையில் இருக்கிறது லத்தீன் மொழியில, கிரேக்க மொழியில, எபிரேய மொழியிலிருந்து அந்தி கிறிஸ்துன்னு சொன்னார் பத்தியா, அதை நான் 3வது வீடியோல உங்களுக்கு விளக்க சொல்லுவோம். இப்போ நம்ம தானியல் கண்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்கு போனோம். தானியல் கண்ட தீர்க்க தரிசனமும் யோவான் கண்ட தீர்க்க தரிசனமும் ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். அதனால
இப்போ நம்ம தானியேல் எழுதின புஸ்தகத்துக்கு போக போறோம். 7வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு இப்ப நம்ம போக போறோம். சின்ன கொம்பு, தலைப்பு வந்து சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்புன்றது எதை குறிக்குது, யாரை குறிக்குது, எந்த நாட்டை குறிக்குது, எந்தெந்த நாடுலெல்லாம் இதை பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க, தானியேல் எப்படி எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தானியேல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அவர் கண்ட தரிசனத்துல 4 மிருகங்களை தானியேல் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? சிங்கத்தை பார்க்கிறாரு. முதல் வந்து சிங்கத்தை பார்க்கிறாரு, 2வது வந்து கரடியை பார்க்கிறாரு, 3வது வந்து சிவிங்கியை பார்க்கிறாரு, சீட்டா சிவிங்கியை பார்க்கிறாரு, 4வது கெடியும் பயங்கரமும் பலத்துக்குமான அருவருப்பான கொடிய மிருகத்தை 4வதா பார்க்கிறாரு. இத வந்து தானியேல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல சிங்கத்தை பத்தி சொல்றாரு. அந்த சிங்கம் வந்து யார குறிக்குது, எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னு சொன்னா பாபிலோன் நாட்டில் இருக்கிற ராஜாவை குறிக்குது அந்த சிங்கம். இதனுடைய காலம் வந்து கிமு 606 இருந்து கிமு 536 வரைக்கும் பாபிலோனில் ஆண்ட ராஜாவை குறித்து சொல்ற வசனங்கள். அதுதான் சிங்கம். 2வது கரடியை பார்க்கிறாரு. இது வந்து எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னா மேதியா பாரசீக நாட்டை குறிக்கிறதுமா. எது? இந்த கரடி. இதனுடைய வசனம் வந்து 7வது அதிகாரம் 5வது வசனம் கரடி பத்தி சொல்லுது. அது வந்து பாரசீக நாட்டை குறிக்கிற ராஜா, பாரசீக நாட்டில் இருக்கிற ராஜாவை குறிக்கிற அடையாளம். இவனுடைய காலம், இந்த ராஜாவுடைய காலம் கிமு 536 இருந்து கிமு 330 வரைக்கும் அந்த பாரசீக ராஜாவை பத்தி குறிக்கிற காலங்கள். 3வது சிவிங்கைன்னா அந்த சீட்டா சிறுத்தை. இந்த சிறுத்தை வந்து எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னா கிரேக்க நாட்டை ஆண்ட ராஜாவை குறிக்குது. எந்த கிரேக்க நாட்டை எந்த ராஜா ஆண்டாருன்னா அலெக்சாண்டர் தான் கிரேக்க நாட்டை ஆட்சி பண்றாரு. இவருடைய ஆட்சி காலம் கிரேக்க நாட்டினுடைய, அதாவது சிவிங்கை அடையாளப்படுத்துற கிரேக்க நாட்டு ராஜாவா இருக்கிற அலெக்சாண்டர், அவருடைய காலம் கிமு 323 முதல் கிமு 30 வரைக்கும் அலெக்சாண்டர் ஆட்சி செஞ்சது கிரேக்க நாட்டில். அவரை குறிக்கிற அடையாளம் தான் அந்த சீட்டா, அந்த சிறுத்தை. 4வது 7வது அதிகாரம் 7வது வசனம் அது கொடியும் பயங்கரமும் பலத்ததுமான மகா கொடிய மிருகமா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கொடிய பயங்கரமான பலத்ததுமான இந்த மிருகம் கெடியும் கடிதுமான அப்படின்னு வசனத்துல வருதுங்க. இது வந்து எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னு சொன்னா ரோம ராஜ்யத்தை குறிக்கிற அடையாளம். அந்த 4வது மிருகம் ரோம ராஜ்யத்தை குறிக்கிற அடையாளம். இதுக்கு வந்து இந்த 4வது மிருகத்துக்கு வந்து காலங்கள் கொடுக்கப்படல. 3வது மிருகம் சிவிங்கைக்கு இது பாத்தீங்களா, அதுதான் அலெக்சாண்டர். அவனுடைய காலம் தான் கிமு வந்து 326 இருந்து கிமு 30 வரைக்கும் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அப்புறம் ரோம ராஜ்யத்துக்கு காலங்கள் கொடுக்கப்படல. ஏன்னா அவன் அந்தி கிறிஸ்து, அவன் பின்னாடி வரப்போறான். ரோம் நாட்டிலிருந்து வரப்போறானா, ரோம ராஜ்யத்திலிருந்து வரப்போறானா அப்படின்னா இல்ல. ரோம நாட்டிலிருந்து அந்தி கிறிஸ்து வரப்போறதில்லை. ஆனா அவனுடைய அடையாளம் ரோம ராஜ்யத்தை குறிக்கிற அடையாளம்.
இன்னும் நான் பின்னாடி சொல்லிட்டே வருவேன், உங்களுக்கு புரிஞ்சிடுமா. இந்த 7வது அதிகாரம், தானியேல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம், அது கெடிதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. 4வது மிருகம், தானியேல் கண்ட அந்த தரிசனத்துல 4வது மிருகத்தை பத்தி சொல்லுது. இந்த கெடியும் பயங்கரமான மிருகத்துக்கு இரும்பு பற்கள் இருந்தது. இரும்பு பற்கள் இரும்பு பல்லா இருந்துச்சாம். அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது வாயில இருக்கிற இரும்பு பல்லு, வெண்கல நகங்கள், அடர்த்தியான ரோமம் உள்ளது. இது எதை பட்சித்து போட்டுச்சின்னு குறிப்பிடல, பட்சித்து போட்டது, மிதித்து தன் கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் இருந்த மிருகங்களில் இது வேற்று உருவமாய் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த 3 மிருகத்தை விட இந்த மிருகத்தினுடைய உருவம் வேற மாதிரி இருக்குது, வித்தியாசமா இருக்குது, பயங்கரமா இருக்குது இந்த மிருகம் அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்குதுங்க. இது வேற்று உருவமாய் இருந்தது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த 4வது மிருகத்துக்கு தலையில 10 கொம்பு இருக்குது, வாயில இரும்பு பற்கள், தலையில 10 கொம்பு இருக்குது அந்த 4வது மிருகத்துக்கு. இதோ அந்த கொம்புகளை பார்த்து கொண்டு இருக்கையில் அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. இதற்கு முன் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டிருந்தது. அதாவது இப்படியே இவர் பார்த்து இருக்கிறாரு. இந்த 4வது மிருகத்தை தலையில இருக்கிற இந்த கொம்பை பார்த்துனே இருக்கும் போது அந்த 10 கொம்புல இருந்து ஒரு கொம்பு, சின்ன கொம்பு முளைக்குதான். சின்ன கொம்பு முளைக்குதான். அந்த 10 கொம்புல இருந்து சின்ன கொம்பு முளைக்குதான். நான் பலமுறை உங்களுக்கு ரிப்பீட் பண்றதுக்கு ஏன் தெரியுமா, இதை நீங்க நல்லா புரிஞ்சிக்கணுன்றதுக்காக பலமுறை இதை நான் ரிப்பீட் பண்றேமா. அதனால வெறுப்படைய வேண்டாம். வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு இதற்கு முன் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டு இருந்தது. இந்த தலையில இருக்கிற இந்த 4வது மிருகத்துல 10 கொம்பு இருந்துச்சாம். அந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டுச்சு. 3 கொம்பு பிடுங்கப்பட்ட, அப்ப மிச்சி எவ்வளவு இருக்குது? 7 கொம்பு இருக்குது. இந்த 10 கொம்புக்கு நடுவுல தான் இந்த சின்ன கொம்பு முளைச்சிச்சு. அந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டுச்சு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, பாபிலோனிய ராஜா, பாரசீக ராஜா, கிரேக்க ராஜா, இந்த 3 ராஜாக்களும் அழிக்கப்பட்டார்கள். இவங்களுடைய ராஜ்யம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 3 ராஜாக்களுடைய ராஜ்ய பாரம் அழிக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தமா. 4வது மிருகத்துல இப்ப சின்ன கொம்பு முளைச்சு இருக்குதுமா. இப்போ இத நீங்க மனசுல நல்லா வச்சுக்கணுமா. இந்த 4வது மிருகம் அதனுடைய உருவத்தை எப்படி எல்லாம் இருக்குதுன்னு விவரிச்சு சொன்னமா. தலையில 10 கொம்பு இருக்குது. அந்த 10 கொம்புல ஒரு கொம்பு, சின்ன கொம்பு முளைச்சு இருக்குது. வாயில இரும்பாலான பற்கள் இருக்குது. இரும்பு ஞாபகம் வச்சுக்கணுமா, இரும்பு. அடுத்தது கைகள், அதனுடைய நகமெல்லாம் வெண்கலத்தை போல வெண்கலத்தாலான நகங்கள் இருக்குது அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்குதுமா. இது தானியேல் கண்ட தரிசனம். இந்த 10 கொம்புன்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா. இந்த 4வது மிருகம் எதை குறிக்குது? எந்த நாட்டை குறிக்குது? ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அப்போ இந்த ரோம ராஜ்யத்துல 10 கூட்டமைப்பு நாடுகள் இருக்கும். 10 நாடுகள் ஒன்னா கூட்டா இருக்கும். ரோம ராஜ்யம் தான் தலையா இருக்கும். அதுக்கு கீழே தான் ரோமோட சேர்த்து தான் 10 நாடுகள். இந்த 10 நாடுகளுக்கு ஹெட்டா இருக்கிறது ரோம். ரோம் நகரம் தான் ஹெட்டு. இந்த ரோமுக்கு கீழே தான்
10 நாடுகள் கூட்டமைப்புல 9 நாடுகள் கூட்டமைப்புல ரோமோட கூட சேர்ந்து இருக்கும். இந்த 10 கொம்புல இருந்து தான், இந்த 10 கூட்டமைப்புல இருந்து தான் சின்ன கொம்பு முளைச்சிச்சின்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா? அந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. சரி, இந்த சின்ன கொம்பு ரோம கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற நாடுகள் 10 நாடுகள். ஆனா அவன் எந்த நாட்டில் இருந்து வருவான் அப்படின்றது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 4வது மிருகத்து தலையில இருக்கிற 10 கொம்புல சின்ன கொம்பு முளைச்சிச்சு அப்படின்னு தானியேல் கண்ட தரிசனம் 4வது மிருகத்தை பத்தி சொல்லிட்டாரு. சரி, இத மனசுல வச்சுக்குங்க. இன்னொரு தரிசனம் பார்க்கிறாரு. யாரு? தானியேல். என்ன தரிசனம்? 8வது அதிகாரம். தானியேல் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தானியேலின் தேவ தரிசனம், தானியேலாகிய நான் பார்த்து கொண்டு இருக்கையில். அவர் தரிசனம் பார்க்கிறாரு. யாரு? தானியேல். அவர் எங்க இருக்கிற மாதிரி அவரு தரிசனம் பார்க்கிறாரு, கனவு காண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏழாம் தேசத்திலே சூசான் அரண்மனையில் இருந்தேன். 7ஆம் தேசம், 7ஆம்ன்றது ஒரு இடம். அந்த இடத்துல சூசான் அரண்மனையில நான் இருந்தேன் அப்படின்னு தானியேல் சொல்றாரு. அங்க இருக்கும்போது தான் 7ஆம் தேசத்துல சூசான் அரண்மனையில நான் இருக்கும்போது அப்போ அவர் இனத்தை பார்க்கறது தெரியுமா? ஊழாய் என்னும் ஆற்றங்கரையில் நிற்பதாக கண்டேன். அவர் ஊழாய் ஆற்றங்கரையில நிக்கிறாராம். யாரு? தானியேல். அவரு 7ஆம் என்ற நாட்டுல சூசான் அரண்மனையில இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்துல இவர் எங்க போய் நிக்கிறாருன்னா ஊழாய் ஆற்றங்கரையில தானியேல் நிக்கிறாரு. அப்படி தானியேல் ஊற்றங்கரை அந்த ஊழாய் ஆற்றங்கரையில நிற்கும் பொழுது அவர் அந்த ஆற்றங்கரையில என்ன பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இதோ நான் பார்த்து கொண்டு இருக்கையில் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதற்கு 2 கொம்புகள் இருந்தன. அதில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்ததாய் இருந்தது. இது மற்ற கொம்பை விட பிந்தி முளைத்தெழுந்தது அப்படின்னு அவர் தரிசனத்துல பார்க்கிறாரு. ஊழாய் ஆற்றங்கரையில தானியேல் நிக்கிறாருங்க. அப்படி நிற்கும் போது அவரு ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறாரு. அந்த ஆட்டுக்கடாவுக்கு தலையில 2 கொம்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த 2 கொம்புல ஒரு கொம்பு நல்லா உயரமா வளர்ந்துருக்குதான். அந்த உயரமா வளர்ந்த கொம்பு தான் பின்னாடி முளைச்ச கொம்பு. முதல்ல முளைச்ச கொம்பு கொஞ்சம் சின்னதா இருக்குது. கடைசியா 2வது முளைச்ச அந்த கொம்பு மடமடன்னு வளர்ந்து பெருசா ஆயிடுச்சான். பெரிய கொம்பா இருந்தது அப்படின்னு தானியேல் இத பார்க்கிறாரு. தானியேலுக்கு வந்த தரிசனம் இது ஆட்டுக்கடா. இன்னொரு ஆட்டுக்கடாவை பத்தி நம்ம பேச போறோம். அது வெள்ளாட்டுக்கடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளாட்டுக்கடாவை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை ஆற்றங்கரையில நிக்கிறது இவர் பார்க்கிறாரு. ஊழாய் ஆற்றங்கரையில 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா நிக்கிற மாதிரி தானியேல் பார்க்கிறாரு. அந்த 2 கொம்புல பின்னாடி முளைச்ச கொம்பு தான் வேகமா வளர்ந்து உயர்ந்து நின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆட்டுக்கடா என்ன பண்ணுதான்? இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். இந்த திசைகள் சொல்றாங்க பார்த்தா, இந்த திசையெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமா. மேற்குக்கும் வடக்கிற்கும் தெற்குக்கும் கிழக்கு பக்கம் சொல்லல. இந்த 3 திசைகளிலும் அந்த ஆட்டுக்கடா பாய்தான். போய்க்குன்னு வந்துக்குன்னு மற்றவங்கள மாடு பாய் மத்தியா அந்த மாதிரி பாய்ச்சலா போதா. இந்த 3 திசைகளில
அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவுக்கு முன்பாக நிற்க கூடாமல் இந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா ஊழாய் ஆற்றங்கரையில நின்னுச்சு பார்த்தீங்களா? இந்த ஆட்டுக்கடாக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாதான். யாராவது நிக்க முடியாத, அந்த அளவுக்கு அது பலம் உள்ளதா இருந்திருக்குது அந்த ஆட்டுக்கடா. இதனுடைய கைக்கு தப்புவிப்பார் ஒருவர், அது கிட்ட மாட்டிக்கிட்டா மீட்டு கொள்றதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்குதுங்க. அது தன் இஷ்டப்படி செய்ய வல்லமை கொண்டது. இந்த ஆட்டுக்கடா ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்படாதான், சட்டத்தை மீறி தன் இஷ்டம் போல நடக்கிற ஆட்டுக்கடாவாம். எது? இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா தன் இஷ்டம் போல நடக்கும், வல்லமை உள்ளது. இது மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்குமாக பாய்ந்து உலாவி திரிகிற ஆட்டுக்கடா. இது யாருக்கும் அடங்காது, இது வல்லமை பொறிந்தது. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்கடாக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது, அந்த அளவுக்கு இது பலமுள்ளதா இருக்குது அப்படின்னு தானியேல் சொல்றாரு. தானியேல் அவர் கண்ட தரிசனத்துல இதை சொல்றாருங்க. இதுக்கு விளக்கம் பின்னாடி நான் சொல்லுவேன். இது எந்தெந்த நாட்டை குறிக்குதுன்றதெல்லாம் பின்னாடி நான் சொல்லுவேன். இது 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, மனசுல வச்சுக்குங்க. 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. இன்னொரு ஆட்டுக்கடாவை தானியேல் பார்க்கிறாரு. இப்படியே அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை தானியேல் பார்த்துட்டே இருக்கும்போது, இதை நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் படாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. இப்போ இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை தானியேல் பார்த்துட்டே இருக்கும்போது மேற்கு திசையில் இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா, முதல் பார்த்தது நம்ம சொன்னது ஆட்டுக்கடா, 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. இப்ப 2வது சொல்ற ஆடு வெள்ளாட்டுக்கடா 2வது. இது எங்கிருந்து வருதுன்னா மேற்கு திசையிலிருந்து வருது அப்படின்னு தானியேல் சொல்றாரு. இது என்ன பண்ணுதான் அந்த வெள்ளாட்டுக்கடா? இந்த வெள்ளாட்டுக்கடா எப்படி இருந்துச்சுன்னாக்கா, அதுக்கு 2 கண் இருக்குது இல்லையா அந்த வெள்ளாட்டுக்கடாக்கு. அந்த வெள்ளாட்டுக்கடாவினுடைய 2 கொம்புக்கு நடுவுல ஒரு கொம்பு முளைச்சிச்சு, ஒரு கொம்பு இருந்திருக்குது. அந்த வெள்ளாட்டுக்கடா மேற்கு திசையில இது வந்துச்சு பாத்தீங்களா வெள்ளாட்டுக்கடா. அந்த வெள்ளாட்டுக்கடா 2 கண்களுக்கு நடுவுல ஒரு கொம்பு இருந்துச்சாம். நல்ல உயரமா தான் இருந்திருக்குது அந்த கொம்பு, ஒரே ஒரு கொம்பு. முதல் பார்த்த ஆட்டுக்கடாவுக்கு 2 கொம்பு இருந்துச்சு. இப்ப 2வது பார்க்கிற வெள்ளாட்டுக்கடா, மேற்கு திசையிலிருந்து வந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு ஒரே ஒரு கொம்பு இருக்குது, அது 2 கண்களுக்கு நடுவுல இருக்குது, நல்ல உயரமா பெருசா இருக்குது. இத்த மனசுல வச்சுக்குங்க. இப்ப மேற்கிருந்து வந்துச்சு பாத்தீங்களா இந்த வெள்ளாட்டுக்கடா, ஒத்த கொம்புள்ளது. இது போய் அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா இருக்குது பாரு, ஊழாய் ஆற்றங்கரையில நின்றுட்டு இருந்துச்சே, அந்த ஆட்டுக்கடாவை போய் இந்த வெள்ளாட்டுக்கடா போய் அந்த ஆட்டுக்கடாவை முட்டி மோதி தன்னுடைய பலத்தாலும் மோதி அதோடு கூட சண்டை இட்டு அது தலையில இருக்கிற அந்த 2 கொம்பும் முறிச்சு போட்டுருச்சு. எது? மேற்கு திசையிலிருந்து வந்த வெள்ளாட்டுக்கடா, ஒத்த கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள அந்த 2 கொம்பை முறிச்சு போட்டுடுச்சு. எது? இந்த வெள்ளாட்டுக்கடா. தயவு செய்து இந்த வெள்ளாட்டுக்கடான்னு சொல்ற பாத்தீங்களா, இத நல்ல மனசுல பதிய வச்சுக்குங்க. இத நல்ல மனசுல பதிய வச்சுக்குங்க. 2 கண்ணுக்கு நடுவுல தான் ஒரு கொம்பு இந்த ஆட்டுக்கடாவுக்கு, வெள்ளாட்டுக்கடாவுக்கு. இந்த வெள்ளாட்டுக்கடாவின் விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா வரைக்கும்
இந்த வெள்ளாட்டுக்கடா வந்து 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை தன் பலத்தின் மிகுதியினால் கடும் கோபத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. இந்த வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவின் மேல் மோதி முட்டி அந்த 2 கொம்புகளையும் உடைத்து போட்டு விட்டது, முறித்து போட்டு விட்டது அப்படின்னு தானியேல் தன் தரிசனத்துல பார்க்கிறாரு. அந்த ஆட்டுக்கடாவுக்கு பலன் இல்லாமையினால், முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 கொம்புல ஆட்டுக்கடா பலம் உள்ளதா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது, அது பலம் உள்ளதா இருந்து சொன்ன பத்தியா. அந்த ஆடை இந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு முன்னாடி நிற்க முடியலையா, அது பலனற்று போயிடுச்சான். பலன் இல்லாமையினால் அந்த வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை இந்த ஒத்த கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா வந்து அது மேல முட்டி மோதி கோபத்தோடு தரையில தள்ளி முறிச்சு போட்டுச்சு. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் யாரும் இல்லை. அந்த ஆட்டுக்கடாக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு, அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை தப்புவிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதான். இந்த வெள்ளாட்டுக்கடா மிகவும் வல்லமை கொண்டது. எது மேற்கு திசையிலிருந்து வந்து பார், ஒத்த கொம்புள்ள ஆட்டுக்கடா, இது நல்ல வல்லமை கொண்டதான், அது பலம் கொண்டிருந்தது. அதனுடைய பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது. இந்த 2வது வந்துச்சு பார் வெள்ளாட்டுக்கடா, மேற்கு திசையில் இருந்து 2 கண்ணுக்கு நடுவுல ஒரு கொம்பு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா, அந்த கொம்பும் முறிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த 2 கொம்பும் உடைஞ்சி போயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். அந்த 2 கண்ணு பின்னாடி சொல்றேன். அத நான் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் இதை பார்த்து கொண்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு வெள்ளை ஆட்டுக்கடாவை பார்த்தாரு, அதுக்கு 2 கொம்பு இருந்துச்சு, அது பண்ணதெல்லாம் சொன்ன பண்ணமா. 2வது ஒரு வெள்ளாட்டுக்கடா மேற்கு திசையில வந்துச்சு, இது வந்து அந்த 2 கொம்புல ஆட்டுக்கடா முட்டி மோதி அந்த 2 கொம்பு உடச்சி போட்டுச்சு, தரையில தள்ளி நசுக்கி போட்டுச்சு. இந்த 2வது வந்த அந்த வெள்ளாட்டுக்கடா நடுவில் இருந்த கொம்பும் உடைஞ்சி போயிடுச்சு, முறிக்கப்பட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னு தானியேல் பார்க்கிறார். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த வெள்ளாட்டுக்கடா. உடனே அவர் கண்களுக்கு முன்பாக வானத்துல 4 திசையிலும் 4 கொம்பு முளைக்குது. வானத்துல 4 கொம்பு முளைக்குது. அந்த 4 கொம்புல இருந்து, அதுவும் அந்த 4 கொம்புகள் வந்து விசேஷமான கொம்புகளாம். அந்த 4 கொம்புல ஒரு கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு வருதான் அப்படின்னு அவர் தரிசனத்துல பாக்குறாருங்க. இந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு அந்த ஒரு கொம்பு முறிக்கப்பட்டதும், உடனே வானத்துல 4 கொம்பு முளைக்கிறதும், அந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்புல இருந்து சின்ன கொம்பு முளைச்சு வருது அவர் பார்க்கிறாரு. இதெல்லாம் எதை அர்த்தப்படுத்துதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நான் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வானத்தில் 4 திசைகளிலும் 4 திசைகளுக்கு எதிராக 4 விசேஷித்த கொம்புகள் முளைத்தன. இந்த 4 கொம்புகளில் ஒரு கொம்பில் இருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாய் இருந்தது. இந்த 4 திசையில முளைக்கிற அந்த விசேஷமான கொம்புகளில ஒரு கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு வருதான். அந்த சின்ன கொம்பு தெற்குக்கும் கிழக்குக்கும் சிங்காரமான தேசத்துக்கும் எதிராக இருக்குதான் அந்த சின்ன கொம்பு. இந்த சின்ன கொம்பு வான பரியந்தமும் வளர்ந்து அந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்புல இருந்து முளைச்சி வந்துச்சு பார் சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு வான உயரக்கும், அந்த அளவுக்கு அந்த கொம்பு உயரம் வளர்ந்துச்சான். அந்த சின்ன கொம்பு வான வரைக்கும் உயர வளர்ந்து
அதன் சேனைகளை ஆகிய நட்சத்திரங்களில் 1/3 பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அதாவது அந்த 4 கொம்பிலிருந்து ஒரு கொம்பிலிருந்து தான் சின்ன கொம்பு முளைச்சிச்சு. இந்த சின்ன கொம்பு வான உயரக்கும் வரைக்கும் அந்த அளவுக்கு உயரமா வளர்ந்துருக்குது அந்த சின்ன கொம்பு. அப்படின்னா இது எங்க தெற்குக்கும் கிழக்குக்கும் சிங்காரமான தேசத்துக்கும் விரோதமாக இந்த கொம்பு நின்றதாம். இந்த வான பரியந்தம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல 1/3 தன் வாளால் சுழற்றி கீழே தள்ளிடுச்சு அப்படின்ற அர்த்தமா. அந்த சின்ன கொம்புன்னு சொல்ற பாத்தீங்களா, அவன் தான் அந்தி கிறிஸ்துவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. சேனைகளின் நட்சத்திரம் 1/3 பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. இதுதான் தன் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி அன்றாட பலியை நீக்கி போட்டு விட்டது அப்படின்னு தானியேல் 8வது அதிகாரத்துல இந்த 4 கொம்பு பத்தி தானியேல் சொல்றாருங்க. வானத்திலிருந்து முளைச்ச 4 கொம்பு. இந்த 4 கொம்புல ஒரு கொம்புல இருந்தா சின்ன கொம்பு முளைச்சு வந்துச்சு. அந்த கொம்பு வானம் வரைக்கும் உயரம் வளர்ந்தது. அது நட்சத்திரம் 1/3 நட்சத்திரம் கீழே தள்ளி போட்டுச்சு. தேவனுக்கு எதிராக நின்றுச்சு, எதிர்த்து நிக்குது. அன்றாட பலியை நீக்கி போட்டுச்சு. யூதர்கள் நடத்த போற அந்த அன்றாட பலி, அந்த பலியை இது நீக்கி போட்டுச்சு அப்படின்னு தானியேல் சொல்றாருங்க. சோ இதனுடைய விளக்கமெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா எதை குறிக்கிறது? ஊழாய் ஆற்றங்கரையில 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா நிக்கிறத தானியேல் பார்த்தாரு இல்லையா? அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னு சொன்னா மேதியா பெர்ஷியாவை குறிக்கும். மேதியான்றது ஈராக் நாடு, பெர்ஷியான்றது ஈரான் நாடு. புரியுதுங்களா? இந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியான்றது ஈராக் நாடு, பெர்ஷியான்றது ஈரான் நாடு. அது 2 கொம்பு. முதல்ல வந்துச்சு பாரு, ஊழாய் ஆற்றங்கரையிலிருந்து 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா. இந்த 2 கொம்பு 2 ராஜ்யத்தை குறிக்கிற 2 ராஜாக்கள். மேதியா நாட்டு ராஜா, பாரசீக நாடு, பெர்ஷியா நாட்டு ராஜா தான் இந்த 2 கொம்பினுடைய அடையாளம். மேதியா என்பது ஈராக் நாடு, பெர்ஷியா என்பது ஈரான் நாடு. 3வது இந்த வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாக்கு அப்புறம் இன்னொரு வெள்ளாட்டுக்கடா மேற்கு திசையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு 2 கண்களுக்கு நடுவுல ஒரு கொம்பு முளைச்சிச்சு, நல்ல உயரமா வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ஆட்டுக்கடா, ஒத்த கொம்புள்ள ஆட்டுக்கடா எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னு சொன்னா கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். மேற்கு திசையிலிருந்து வந்த வெள்ளாட்டுக்கடா எந்த நாட்டை குறிக்குதுன்னா கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். கிரேக்க நாடு நல்ல மனசுல வச்சுக்குங்க. கிரேக்க நாடு நான் தானியேல் கண்ட அந்த தரிசனத்துல 4வது மிருகம் ரோம ராஜ்யத்தை குறிக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இரும்பு பல்லு இருந்துச்சு, 10 கொம்பு இருந்துச்சுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன், அதையும் மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த வெள்ளாட்டு கடா வருது பாத்தீங்களா மேற்கு திசையில இருந்து, இதுக்கு 2 கண் இருக்குது. இது இந்த வெள்ளாட்டு கடை எதை குறிக்குதுன்னா கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். இந்த 2 கண்ன்றது ஞானத்தை குறிக்கிற அடையாளம், அறிவை குறிக்கிற அடையாளம். அந்த நாட்டில் இருக்கிற மக்கள், அந்த அரசன் அறிவாளியா ஞானமுள்ளவனா இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். 2 கண்ணுனாவே ஞானத்தை குறிக்கிற அடையாளம்.
அந்த 2 கண்களுக்கு நடுவுல ஒரு கொம்பு வளர்ந்துச்சு, நல்ல உயரமா ஒரு கொம்பு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது கிரேக்க நாட்டுடைய வல்லரசை குறிக்கிற அடையாளம், கிரேக்க நாட்டு ராஜாவை குறிக்கிற அடையாளம். யார் அந்த கிரேக்க நாட்டு ராஜா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் தான். அந்த ஒரு கொம்பு, 2 கண்களுக்கு நடுவுல முளைச்ச ஒரு கொம்பு அலெக்சாண்டர், கிரேக்க நாட்டை ஆண்ட அலெக்சாண்டர், அவனை குறிக்கிற அடையாளமா. இந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே முளைத்த பெரிய கொம்பு கிரேக்க நாட்டின் வல்லரசாகும். இவனும் அந்த ஒத்த கொம்பு 2 கண்களுக்கு நடுவுல முளைச்சுதான் முறிக்கப்பட்டு போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முறிக்கப்பட்டு போயிடுச்சுன்னா அந்த ராஜா அந்த ராஜ்யம் அழிக்கப்பட்டுருச்சு. அந்த ஒத்த கொம்பு 2 கண்களுக்கு நடுவுல முளைச்ச அந்த ஒத்த கொம்பு அந்த ராஜா அழிக்கப்பட்டுச்சு, முறிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த ராஜ்யம் அழிஞ்சு போயிடுச்சு. எந்த நாட்டு? கிரேக்க நாட்டு ராஜா அலெக்சாண்டர் ஆகிய அந்த ஒத்த கொம்பு அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ கிரேக்க நாட்டில் இருக்கிற அந்த ஒத்த கொம்பு அலெக்சாண்டர் முறியடிக்கப்பட்டுட்ட பிறகு தானியேல் என்ன பண்றாரு? அந்த ஒத்த கொம்பு முறிச்சு கீழே போட்டுட்ட பிறகு அந்த வெள்ளாட்டு கடாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்பொழுது தான் வானத்துல 4 கொம்பு முளைக்குதுன்னு பார்த்தோம். இந்த 4 கொம்பு எதை குறிக்குதுன்னா, கிரேக்க நாடு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. கிரேக்க வல்லரசு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதுன்ற அர்த்தம். அந்த 4 வானத்துல 4 திசைகளிலும் 4 விசேஷமான கொம்பு முளைச்சிச்சின்னு சொல்றோம் பாத்தீங்களா? விசேஷமான கொம்பு முளைச்சிச்சின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா? அந்த 4 கொம்புன்றது இந்த கிரேக்க நாடு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது, 4 தேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம். இந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்புல இருந்தா சின்ன கொம்பு முளைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம். தானியேல் சொல்றாரு. அப்போ இந்த ராஜாக்கள் தான் வானத்தின் 4 திசைகளில் இருந்து முளைத்த விசேஷமான 4 கொம்புகள் ஆகும். இந்த 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து சிறிய கொம்பு முளைச்சிச்சு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இத நீங்க தயவு செய்து மனசுல நல்லா பதிவு வச்சுக்கணும். இந்த 4 திசையில முளைச்ச இந்த கொம்புகள், இந்த 4 கொம்புல ஒரு கொம்புல இருந்து தான் சின்ன கொம்பு முளைச்சிச்சு. இந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. தானியேல் கண்ட அந்த 4 மிருகம் இருக்குது பாத்தியா? அந்த 4 மிருகத்துல 4ஆவதா பார்த்தா இருப்பாரு. கெடிதும் பயங்கரமுமான பலத்துதுமான மிருகத்தை பார்த்தா இருப்பாரு. பல்லெல்லாம் இரும்பு பல்லா இருந்துச்சு. அது தலையில 10 கொம்பு இருந்துச்சு. அந்த 10 கொம்புல ஒரு சின்ன கொம்பு முளைச்சிச்சின்னு சொல்லி சொன்ன பாரு. அந்த சின்ன கொம்பும் இந்த 4 திசைகளில இருக்கிற 4 கொம்புல இருந்து ஒரு கொம்புல இருந்து முளைச்ச அந்த சின்ன கொம்பும் அந்தி கிறிஸ்து தான். அந்தி கிறிஸ்துவ குறிக்கிற அடையாளம். இன்னும் இதை நான் உங்களுக்கு நல்லா விளக்கமா சொல்ல போறேன். மூன்றாவது மிருகத்தில் இப்போ 10 கூட்டமைப்பு நாடுகள் இருந்து அந்தி கிறிஸ்து வர போறான். அந்த 4வது மிருகம்ன்றது, அந்த 4வது மிருகத்துல தலையில இருக்கிற 10 கொம்பு 10 கூட்டமைப்பு நாடுகள். அந்த நாட்டுல இருந்தா சின்ன கொம்பு மடிச்சு அதான் அந்தி கிறிஸ்து அவன் வர போறான்னு 4வது மிருகத்தை பத்தி சொல்லுது. இப்போ இந்த வெள்ளாட்டு கடாவை பத்தி ஊழாய் ஆற்றங்கரையில இருக்கு சொல்ல தானியேல் தரிசனம் பாக்குறாரு இல்லையா? இத மேற்கிலிருந்து வந்துச்சு பாரு வெள்ளாட்டு கடா.
அந்த வெள்ளாட்டுக்கடை நடுவுல இருந்து முளைச்ச அந்த கொம்பு, இந்த வெள்ளாட்டுக்கடை எதை குறிய? கிரேக்க நாட்டை குறிக்கிறது. இந்த கிரேக்க நாட்டு 4ஆ பிரிக்கப்படுது. அலெக்சாண்டர் முறியடிக்கப்பட்ட பிறகு, அலெக்சாண்டரோட ராஜ்யம் அழிஞ்ச பிறகு, அந்த ஒத்த கொம்பு முறியடிக்கப்பட்ட பிறகு கிரேக்க நாடு 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுது, 4 ராஜ்யமாக பிரிக்கப்படுது. அந்த 4 ராஜ்யம் தான் வானத்துல தோன்றின 4 கொம்பு. அந்த 4 ராஜ்யத்திலிருந்து ஒரு கொம்புல இருந்து தான் சின்ன கொம்பு முளைச்சிச்சு. அந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. இது எங்க சொல்லுது? கிரேக்க நாடு. கிரேக்க நாடு 4 பிரிவா பிரிஞ்சிச்சு. முதல்ல பார்த்த தானியல் கண்ட 4வது மிருகத்துல தலையில இந்த 10 கொம்புல தான் சின்ன, அங்க வந்து ரோம். ரோம் கூட்டமைப்புல இருக்கிற 10 நாடுகள் இருந்து வரவன் சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்து அங்க சொல்லுது. இங்க 4 திசையில கிரேக்க நாடு 4ஆ பிரிக்கப்படுறது, 4 கொம்பு. அந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்பு முளைச்சி வருது, சின்ன கொம்பு. அதுதான் அந்தி கிறிஸ்து. இந்த 4 கொம்பும் கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். வெள்ளாட்டுக்கடா மேற்குல இருந்து வந்தது, வெள்ளாட்டுக்கடா கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். இந்த கிரேக்க நாட்டில் அலெக்சாண்டர் ராஜ்யம் முறியடிக்கப்பட்ட பிறகு 4 ராஜாக்கள் 4 பிரிவா பிரியுது கிரேக்க நாடு. இந்த கிரேக்க நாட்டுல இருந்து தான் சின்ன கொம்பு முளைக்குது. இத்த நல்ல மனசுல நீங்க பதிய வச்சுக்கணும். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வர போறான்னு சொல்ல போறேன். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கினா தான் எந்த நாட்டிலிருந்து வரான்றது உங்களுக்கு தெரியும். சின்ன கொம்பு கிரேக்க நாட்டிலிருந்து முளைச்ச 4 பிரிவா பிளவுபட்ட அந்த 4 பிரிவுல அந்த 4 கொம்புல இருந்து ஒரு கொம்புல இருந்து முளைச்ச அந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. கிரேக்க நாட்டிலிருந்து அந்தி கிறிஸ்து. சரி, இந்த 4 நாடு கிரேக்க நாடு 4 திசையில 4 கொம்புன்னு பார்த்தோம். இந்த 4 நாடு எது அப்படின்றதையே நம்ம பார்க்க போறோம். வானத்தில் 4 திசையிலிருந்து முளைத்த விசேஷ 4 கொம்புகளில் ஒரு கொம்பிலிருந்து முளைத்த சிறிய கொம்பும் ஆக இந்த 3 சிறிய கொம்பும் என்பது ஒரே ஆளை குறிக்கிற அடையாளம் ஆகும். இந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து ஆகும். பாருங்க, தானியல் வந்து 4 மிருகத்தை பார்க்கிறாரு. 4வது மிருகத்து தலையில வந்து 10 கொம்பு இருந்துச்சுன்னு பார்த்தோம். 10 கொம்பு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுல இருந்து ஒரு கொம்பு முளைச்சிச்சு. தானியல் கண்ட 2வது தரிசனத்துல ஆட்டுக்கடாக்களை பத்தி பார்க்கிறோம். மேற்குல இருந்து வெள்ளாட்டு கடாவில இருந்து தலையில இருந்து முளைச்ச அந்த வெள்ளாட்டு கடா தான் கிரேக்க நாடு. அது கண்ணுக்கு நடுவில் ஒரு கொம்பு முளைச்சிச்சு. அதுதான் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு அப்புறம் அந்த நாடு கிரேக்க நாடு 4 பிரிவா பிரிக்கப்பட்டது. அதான் வானகத்தோன 4 கொம்பு. அதுல இருந்து ஒரு கொம்பு சின்ன கொம்பு முளைச்சி வருது. இந்த சின்ன கொம்பு இத மனசுல வச்சுக்கணும். தானியல் வந்து இன்னொரு மிருகத்தை பத்தி சொல்றாரு. 3வது மிருகம் எது? சிறுத்தை. சிறுத்தைய பார்க்கிறாரு. நம்ம முதல்ல எதை பார்த்தா 3வது மிருகம் கிமு 323 இருந்து கிமு 30 வரைக்கும் ஆண்ட கிரேக்க ராஜ்யத்தை ஆண்ட அலெக்சாண்டர் குறிக்கிற அடையாளம். இந்த கிரேக்க நாடு இவர் என்ன சொல்றாரு? சிவிங்கை அப்படின்னு சொல்றாரு. சிவிங்கை, சீட்டா, சிறுத்தை பத்தி சொல்றாரு. சோ அந்த சிறுத்தை வந்து அது வந்து 4 வகையான 4 விதமான அம்சங்களை கொண்ட மிருகம். 3வது மிருகம்
தானியேல் கண்ட 3வது மிருகம் 4 வகையான அம்சங்களை கொண்டது. எப்படின்னா சரீரம் முழுசும் சிறுத்தையா இருந்துச்சு, காலெல்லாம் கரடி கால் போல இருந்துச்சு, வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்துச்சு, தலையில 10 கொம்பு இருந்துச்சு அப்படின்னு 3வது மிருகத்தை பத்தி தானியேல் சொல்றாரு. அந்த மிருகத்துக்கும் 10 கொம்பு இருக்குது தலையில. அந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. அந்த 10 கொம்புல இருந்து சின்ன கொம்பு ஒண்ணு முளைச்சிச்சு. அந்த 10 கொம்புல 3 கொம்பு முறியடிக்கப்பட்டதையும் பாக்குறாரு, பிடுங்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. சோ இந்த 3வது மிருகம் இருக்குது பாத்தீங்களா, சிறுத்தை. சிறுத்தை போன்ற உடல், கரடி போன்ற கால்கள், சிங்கத்தை போன்ற வாய், 10 கொம்பு உள்ள தலை, இப்படி பாக்குறாரு. இந்த உருவத்தை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த மிருகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த இந்த 4 உறுப்புகள்லயும் வாய் சின்ன உறுப்பு தான், தலையும் சின்னதுதான், அது மேல இருக்கிற கொம்பெல்லாம் கூட சின்னதுதான். கால், கரடியின் காலுன்னு சொல்றோம், காலும் சின்ன உறுப்பு தான். ஆனா அந்த மிருகத்தினுடைய உடல் அமைப்பு இருக்குது பாத்தியா, அந்த உடல் அமைப்பு சிறுத்தை போல இருக்குதுன்றாங்க. அந்த சிறுத்தை அப்ப இந்த 4 உடல் உறுப்புகள்ல மிகவும் பெரிய உறுப்பு எதுன்னா அந்த நீளமா இருக்கிற அந்த சிறுத்தையின் உடல் தான் பெரிய உறுப்பு. அப்படின்னா இந்த 4 சொல்றாங்க. அங்க வானத்துல முளைச்ச 4, திசையில முளைச்ச 4 கொம்பு. சோ இந்த சிறுத்தை எதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கிரேக்க நாட்டை குறிக்குது அப்படின்னு முதல்லயே நம்ம பார்த்தோம். அப்ப சிறுத்தை எதை குறிக்குது, கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். 2வது தானியேல் கண்ட தரிசனத்துல வெள்ளாட்டு கடா ஒத்த கொம்பு உள்ளது கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம் தான். 4 திசையில கிரேக்க நாடு 4 பிரிவா பிளக்கப்பட்டது. 4 கொம்பு, 4 வானத்துல 4 கொம்பு முளைக்குது. அதுல இருந்து அந்த ஒரு கொம்புல இருந்து சின்ன கொம்பு முளைக்குதுன்னு பார்த்தோம். அந்த 4 கொம்பும் எதை சொல்லுதுன்னா கிரேக்க நாட்டை தான் சொல்லுது. சிறுத்தையின் உடம்பும் அந்த சிறுத்தையில் இருக்கிற அந்த அந்த மிருகத்தினுடைய தலையில இருக்கிற அந்த 10 கொம்புல இருந்து சின்ன கொம்பு ஒண்ணு முளைச்சிச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் அந்தி கிறிஸ்து. அதுதான் 4வது மிருகமா வருது. அதுதான் ரோம சாம்ராஜ்யம். 10 நாடு கூட்டமைப்புகள் கொண்ட ரோம சாம்ராஜ்யம். சோ இந்த 3 இடத்துல வர சின்ன கொம்பு எல்லாமே யார குறிக்குதுன்னா அந்தி கிறிஸ்துவ குறிக்கிற அடையாளம் தான். தானியேல் 8ஆம் அதிகாரம் இந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு முளைத்த பெரிய கொம்பு கிரேக்க நாட்டின் வல்லரசை குறிப்பதாகும். இந்த 3வது மிருகத்தின் தலையில் உள்ள கொம்பில் இருந்த சின்ன கொம்பும் 4வது மிருகத்தின் தலையில் உள்ள கொம்புகளில் இருந்து தோன்றின சின்ன கொம்பும் வானத்தில் 4 திசையிலிருந்து முளைத்த விசேஷமான 4 கொம்புகளில் இருந்து ஒரு கொம்பிலிருந்து முளைத்த சிறிய கொம்பும் ஆக இந்த 3 சிறிய கொம்புகள் என்பது ஒரே ஆளை குறிக்கிற அடையாளம் ஆகும். இந்த சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்து ஆகும். இந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. புரியுதுங்களா? வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா 2 கொம்புல ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா குறிக்கிற அடையாளம். வெள்ளாட்டுக்கடா கிரேக்க நாட்டை குறிக்கிற அடையாளம். அந்த ஒத்த கொம்பு யாரை குறிக்குதுன்னா கிரேக்க நாட்டை ஆண்ட
அலெக்சாண்டர் குறிக்கிற அடையாளம். அலெக்சாண்டருடைய ஆட்சி முறியடிக்கப்பட்ட பிறகு கிரேக்க நாடு 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இந்த 4 பிரிவுகள்ல இந்த 4 நாடுகளிலிருந்து ஒரு நாட்டிலிருந்து தான் சின்ன கொம்பு, ஒரு கொம்புல இருந்தா சின்ன கொம்பு வருது சொன்னியா, அந்த ஒரு நாட்டில இருந்து தான் அந்தி கிறிஸ்து வரான். அப்படின்னா கிரேக்க நாட்டினுடைய கூட்டமைப்புல இருக்கிற நாடுல இருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான் அர்த்தம். ரோமில் இருந்து அந்தி கிறிஸ்து வர மாட்டான். ரோமில் இருந்து வரவன் கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து கிடையாது. தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து அந்தி கிறிஸ்து வந்து கிரேக்க நாட்டில் இருக்கிற கூட்ட அமைப்புகள் இருந்து வரவன் தான் அந்தி கிறிஸ்து. அடுத்த வீடியோ என்னன்னா அந்த நாடு பத்தி தான் பேச போறேன். அடுத்த வீடியோ அந்தி கிறிஸ்து எந்த நாடு, அந்த 4 கூட்டமைப்பு, கிரேக்க நாட்டில் 4 கூட்டமைப்பு நாடு வருது பத்தியா, அந்த 4 நாடு எது, அந்த நாட்டில் ஒரு நாட்டில் தான் அந்தி கிறிஸ்து வருவான். சோ அடுத்த வீடியோ வந்து எந்த நாட்டிலிருந்து வரப்போறான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தயவு செய்து நீங்க இப்ப நான் சொன்ன செய்தியை நீங்க உள் வாங்கிக்கணும். கூட வேதத்தை எடுத்து தானியேல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரத்துல அவர் பார்த்த 4 மிருகத்தை பத்தி படிங்க. 8வது அதிகாரத்துல இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறாரு. ஆட்டுக்கடாக்களை பத்தி பார்க்கிறாரு. 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, மேற்குல இருந்து வந்த வெள்ளாட்டுக்கடா, இந்த 2 ஆட்டுக்கடாவை பத்தியும் தரிசனம் பார்க்கிறாரு. எங்க ஊழாய் ஆற்றங்கரையிலிருந்து பார்க்கிறாரு. இதையும் படிங்க. நீங்க படிச்சீங்கன்னாக்கா நான் சொல்ற இந்த செய்தி எந்த அளவுக்கு 100க்கு 100 பொருத்தமா இருக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 3 பாஷை, லத்தீன் பாஷை, கிரேக்கம், எபிரேயம், இந்த 3 பாஷையில இருக்கிற நாடுகளில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான 2023 மார்ச் மாசம் 3வது வாரம் புதன்கிழமை ஆண்டவர் சொல்லிட்டாரு. சாயங்காலம் 3 மணிக்கு ஆண்டவர் என்னோட விளக்கம் கொடுத்ததுங்க. எந்த அளவுக்கு அது 100க்கு 100 தத்ரூபமா இருக்குது பாருங்க. அடுத்த வீடியோ நான் பேச போறேன், ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் சொன்னது எந்த அளவுக்கு நடக்குது. இது எனக்கு ரொம்ப குழப்பமாவே புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஆவியானவர்கிட்ட பல முறை ஆண்டவரே எனக்கு குழப்பமா இருக்குது, எனக்கு நீங்க விளக்கம் சொல்லணும், நான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நான் உள் வாங்கினாதான் மக்கள் மத்தியில் நான் போய் பேச முடியும், எனக்கு நல்ல புரிதலை கொடுங்க அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்க கேட்க கேட்கத்தான் ஆண்டவர் சொன்ன அந்த குற்றப்பலைகளை இயேசுசாமி கழுத்துல குற்றப்பழைக்க மாட்டேனாங்க பாரு, அந்த 3 மொழிகளில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து வரப்போறான் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை. ஆச்சரியமா இருக்குதுங்க. என்னால இன்னும் கிரகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஆண்டு தத்ரூபமா பேசிக்கிறாருங்க. சோ அடுத்த வீடியோவை அவளோடு காத்துட்டு இருங்க. அந்தி கிறிஸ்து பத்தி தான், அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலிருந்து வரப்போறான்னு பேச போறேன். தயவு செய்து இந்த செய்தியை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கூட நீங்க ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. சர்ச்சில் கூட உங்க பிரேயர் டீம் இருக்குது, இல்ல நீங்க சர்ச்சில் எல்லாம் கூடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டத்தில் கூட இதை பத்தி பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க பத்தியா, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில கூட நீங்க பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி மற்றவங்களுக்கு அனுப்புங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த நாட்டிலிருந்து வரப்போறான் இந்த சின்ன கொம்புன்ற அந்தி கிறிஸ்து, எந்த நாட்டிலிருந்து வரப்போறான்? கிரேக்க நாட்டிலிருந்து தான் வரப்போறான். கிரேக்க நாட்டில் இருக்கிற கூட்டமைப்பு நாடுகள். அடுத்த வீடியோ அவளோட காத்துட்டு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மாரநாதா.